ஒரு குட்டி பர்ச்சேசிங்காக வெளியே வந்து பார்த்தா ரோடே கேவலமாக கிடக்குதுங்க மழை பெஞ்சு. என் கசின் ஊர்லேருந்து வந்திருந்தான். அவனுக்கு எதனா ட்ரெஸ் வாங்கி கொடுப்போமேன்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு தான் கடைக்கு வந்திருந்தேன். பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அம்மு பார்த்தீங்களா WWE பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்துருந்தேன். என்ன அமல் ப்ரோ நீங்களும் பேக்லாம் மாட்டிருக்கீங்க, எங்கே போறீங்கன்னு கேட்பீங்க. நானும் ஊருக்கு தாங்க கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். இந்த வாட்டி நம்ம கூட சாமியும் கூட்டிகிட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். 8:10க்கு ட்ரெயின், மணி இங்கே 7:30 ஆயிடுச்சு. குடுன்னு ஓடி போய் ஏறுறோம். ஆனால் நாங்கள் ஸ்லோ மோஷன் வாக் போட்டுக்கிட்டு பொறுமையாக ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கோம்னா பாருங்களேன். வேற ஒன்றும் இல்லை, ட்ரெயினை பிடிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கை தான். கரெக்டாக ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டோம். பேக்லாம் அங்கங்கன்னு வச்சு எல்லாரும் செட்டிலாக கரெக்டாக அழகாக உட்காந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பீங்க. வேற ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு சாப்பிடும் நேரம் வந்து விட்டது. கீழே கொஞ்சம் ஃபுல்லாகிடுச்சு, அதனால மேலே உட்காந்து தான் சாப்பிட்டோம். முதுகு வலியே வந்துருச்சுன்னா பாருங்க. ஏசி கம்பார்ட்மெண்ட்ல வரதுனால இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? பெட்ஷீட்டு தலைக்காணின்னு எல்லாத்தையும் அவனே கொடுத்துருவான். எல்லாம் படுத்துட்டு தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில் என் தம்பி நெக்ஸ்ட் ஸ்டாப்ல இறங்குவான். அதனால அவனுக்கு பாய் சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஸ்டாப் முன்னாடி இறங்கிட்டோம். எங்கள் அண்ணனுக்காக டீ கடையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவன் வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃபைனலி பிக் பண்ணுறதுக்கு எங்கள் அண்ணன் வந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன நாங்களும் அங்கே இருந்த பத்திரமாக வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். பாய். கொஞ்சம் டயர்டாகுது, தூங்கிடுறேன்டா எப்பா.